நான் யார் அஜித்தை தூக்கி விடுறதுக்கு, அவரோட உழைப்பு தான் இன்னைக்கு அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சிம்பு தெரிவிச்சிருக்காரு. தன்னோட படங்கள்ல தல ரெஃபரன்ஸ் இனி இருக்காது அப்படின்னு சிம்பு தெரிவிச்சத சில ரசிகர்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் சிம்பு இது பத்தி விளக்கம் அளிச்சிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டிருக்க வீடியோல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தாக்கா, தலை பத்தி நான் பேசினத தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும். சிலம்பாட்டம், மன்மதன் போன்ற படங்கள்ல தலையோட வசனமோ காட்சியோ ஏதாவது ஒண்ணு வரும். நான் தலை ரெஃபரன்ஸ் செஞ்சப்போ எனக்கு தெரிஞ்சு யாரும் கேள்வி கேட்டது இல்ல. இப்போ தலை ஒரு பெரிய அந்தஸ்துக்கு போயிட்டாரு அப்படின்றதால நீங்க என்ன அவர் பேரை யூஸ் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அடே காமெடிகளா, அப்படி இல்ல, நான் சொன்னதுல ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. தலை அப்படின்ற அஜித் அந்த காலத்துல இருந்து சினிமாவில நடிச்சிட்டு இருக்காரு. அஜித் அவருக்குன்னு ஒரு இடத்த பிரிச்சுட்டாரு. ஆனா அப்போ யாரும் தலை தலைன்னு அவரை தூக்கி வச்சு கொண்டாடல. அந்த பீரியட்ல தலை பேரை சொல்லணும்னு நினைச்சேன். நான் சின்ன வயசுல இருந்து ரஜினி சார் ரசிகன். என்னோட தலைமுறையில பாத்தீங்கன்னா எனக்கு அஜித் சார் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ரஜினி சார் பேரை சொல்றாங்க. அஜித் சார் பேரை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அவரோட கட் அவுட்டை வச்சு அவரை பத்தி பேசினேன். நான் என் படத்துல தலை ரெஃபரன்ஸ் வச்சதை பார்த்து அஜித்தும் ஷாலினியும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நீங்க ஒரு நாள் பெரிய ஆளா வருவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அஜித் கிட்ட சொன்னேன். அன்னைக்கு எல்லாருமே உங்க பேரை சொல்வாங்க, அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்றதுனாலதான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக அன்னைக்கு அஜித் ஒரு ஆள் இல்ல அப்படின்லாம் கிடையாது. நான் யார் அவரை தூக்கி விடுறதுக்கு, அவரோட உழைப்பு தான் அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அன்னைக்கு அவருக்கு தோல் கொடுத்து நின்ன அப்படின்றதாலதான் அந்த படத்துல சீனை யூஸ் பண்ணி கத்துன. இன்னைக்கு தலை தலைன்னு அவர் பேர் சொல்ல ஏராளமானவங்க வந்துட்டாங்க. அதனால அவரோட பேரை சொல்ல வேண்டி அவசியம் இல்லைன்னு நான் சொன்னதை நான் தான் தலையை தூக்கிட்டேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும்.